ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீர் அகாடமி. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஷின் தமிழ் அண்ட் மேக்ஸில் தான் வரும். அதுலேயும் தமிழில் நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். இது பார்ட் 3. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வெளிப்படைத்தன்மை. செகண்ட் கொஷின், சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி குறிக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல அப்படின்ற இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க நிலைத்து நிற்கும். தேர்ட் கொஷின், ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. செயற்பாட்டு வினை அப்படின்னாவே படு இது மாதிரி வரணும். அதனால் தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் கொஷின், மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இந்த ஐ அப்படின்னு வந்தாவே அது செய்வினை வாக்கியம். ஃபிஃப்த் கொஷின், இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. சால தவ உரு அதெல்லாம் வந்தால் உரிச்சொற்றொடர். சிக்ஸ்த் கொஷின், பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினை பெயர், இனிமை பண்பு பெயர். செவன்த் கொஷின், பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மை அப்படின்னு இருக்கு, அது தப்பு. சினை பெயர் கண் கரெக்டு. பண்பு பெயர் ஆண்டு தப்பு. தொழிற்பெயர் ஆடுதல். இந்த தல் அல் இதெல்லாம் வந்துச்சுன்னா தொழிற்பெயர். அதனால தொழிற்பெயர் ஆடுதல் இதுவும் கரெக்டு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. பொருத்தமற்றது தான் கேட்குறாங்க. அப்போ எது பொருத்தமற்றது? ஏவும் சியும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். எய்த் கொஷின், கேள் என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக. வினையெச்சம் அப்படின்னா வினையை கொண்டு முடிகிற வினை எச்சம் வினையெச்சம். அதனால் கேட்ட வந்தான் அது ஒரு வினையை கொண்டு முடியும். அதனால் கேட்டுன்றதா கரெக்டு. இதே கேட்ட அப்படின்னு எடுத்துக்கினா கேட்ட பையன், இது பெயரை கொண்டு முடியுது. அப்போ இந்த கேட்டன்றது பெயரெச்சம். கேட்டல் அல் தல் இதெல்லாம் வந்தால் நான் சொன்னல தொழிற்பெயர். அப்போ இது தொழிற்பெயர். நெக்ஸ்ட் கொஷின், தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. தனி. நெக்ஸ்ட் கொஷின், தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். அரசன்னா கோ, வறுமைக்கு நோ. நெக்ஸ்ட் கொஷின், மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிங்க. பெரிய. இதுக்கு மான்றதுக்கு இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. விலங்கு, மேன்மை, துகள், அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஒரு 12 வேர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, 10th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், பறவை. இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிய. கடல். நெக்ஸ்ட் கொஷின், மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும். கூகை குளரும். ஃபிஃப்த் கொஷின், சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. நெக்ஸ்ட் கொஷின், குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. பசு. எப்படின்னா குற்றியலுகரம்னாவே குசுடு துபுரில் தான் முடியணும். இது எல்லாமே முடியுது. ஆனால் ஏன் இந்த பசு வந்ததுன்னா குற்றியலுகரம் தனி குறில் அடித்து வராது. தனி குறில் அடித்து வந்தால் அது முற்றியலுகிரம். நெக்ஸ்ட் கொஷின், பொருந்தா சொல்லை கண்டறிக.
மோனை, எதுகை, இசைவு, இயைவு. இதில் வந்து இசைவு தான் தப்பு. ஏன்னா தொடை மொத்தம் 8 இருக்குது. அதில் வர்றது தான் இந்த மோனை, எதுகை, இயைவு இதெல்லாம். இதுவே வந்து மோனை வந்து முதல் எழுத்து ஒன்றி வருது, எதுகை வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இயைவு வந்து கடைசி வேர்டோ அந்த மாதிரி கடைசி வேர்டு வந்து ரைமிங்காக வருது இயைவு. நெக்ஸ்ட் கொஷின். சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். மேக்ஸிமம் இந்த சோறு தான் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். சோறு தின்றானா உண்டானா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். சோறு உண்டான் தான் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சோறு உண்டான் தான் வரணும். நெக்ஸ்ட் கொஷின். இது நமக்கு தெரியும்ல, 1க்கு வந்துச்சுன்னா கா போடணும், 2க்கு ஊ போடணும், 3க்கு ஙா போடணும். அது மாதிரி கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். நெக்ஸ்ட் கொஷின். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. நெக்ஸ்ட் கொஷின். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர். இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, சித்திரமடல் அது மாதிரி எழுதியிருப்பார். இந்த நல்லாதனார் தான் திரிகடிகம் எழுதியிருப்பார். இந்த ஒட்டக்கூத்தர் வந்து போலி புலவர்களின் தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தன். நெக்ஸ்ட் கொஷின். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நெக்ஸ்ட் கொஷின். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். நெக்ஸ்ட் கொஷின். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னது திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார் தான் தமிழ் தென்றல்னு சொல்லுவோம். இவர் மேடை தமிழுக்கு வித்திட்டவர். இந்த பெரிய புராணம் வந்து எழுதியவர் சேக்கிலார். அவர் இந்த பெரிய புராணத்துக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு வச்சுருப்பார். நெக்ஸ்ட் கொஷின். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகள். சேர மரபை சார்ந்தவர், கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், கரெக்டு. அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்குரியவர், கரெக்டு. நாட்டுதும் யாமொரு பாட்டுடை செயல் என்று கூறியவர், கரெக்டு. அனைத்தும் சரி, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன, கரெக்டு. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன, இதுவும் கரெக்டு. 2 ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ கூற்று 2ம் சரி. நெக்ஸ்ட் கொஷின். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. ஒரு வாணிகம் செய்யும்போது நாம் எப்படி அவங்க கிட்டேருந்து கரெக்டாக நமக்கு இடம்லாம் வரணுமோ அதே மாதிரி நாம் வாணிகம் அவங்களுக்கு செய்யும் போதும் கரெக்டாக நம்ம எடை போட்டு கொடுக்கணும். அது மாதிரி ஒரு நேர்மையை குறிக்கிறது தான் இந்த திருக்குறளுடைய மீனிங். அதுக்கு தான் இதனால் நேர்மை. 29th கொஷின். ஏர் எழுபது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கூற்று 1. இது வந்து தப்பு. 17 கீழ்கணக்கு நூல்கள் கிடையாது. 17 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் தான் வரும். 17 ஏர் எழுபதை பாடியவர் யார்? பாடியவர் கம்பர். இது கரெக்டு. கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார். இங்கே பாரதியாருக்கு யார் வந்துங்குது? யாமறிந்த யார், யாமறிந்த யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. மூதுரை எழுதியது ஔவையார். கொன்றை வேந்தனும் ஔவையார் தான். ஆத்திச்சூடி ஔவையார் தான். நெக்ஸ்ட் கொஷின். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும்.
உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9. இதுதான் தேசிய நூலகவியலின் தந்தை அரங்கநாதனுடைய பர்த்டேவாக தான் நம்ம தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் கொஷின். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. நெக்ஸ்ட் கொஷின். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறிய மூலிகை எது? சிங்கவல்லி. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறியது சிங்கவல்லி. நெக்ஸ்ட் கொஷின். முன்னீர் வழக்கம் மகடூ ஓடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். இந்த முன்னீர் வழக்கம் அப்படின்னு வந்தாவே தொல்காப்பியம்தான். நெக்ஸ்ட் கொஷின். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. இது வந்து இந்த துறைமுகத்தில் இருக்க பெரிய நகரங்களெல்லாம் பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய நகரங்களை பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியது. நெக்ஸ்ட் கொஷின். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இவர் தான் தலைவர். காமராஜரை தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு காந்தி அப்படின்லாம் அழைப்பாங்க. காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1956 கொண்டு வந்திருப்பார். இவர் தான் சீருடை திட்டமும் முதல்ல கொண்டு வந்ததும் இவர் தான். நெக்ஸ்ட் கொஷின். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஜி.யு. போப். நெக்ஸ்ட் கொஷின். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் வந்து நிறைய நூல் கொய்யாக்கனி, நூறாசிரியம், அது மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் கொஷின். கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். நெக்ஸ்ட் கொஷின். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. நெக்ஸ்ட் கொஷின். தத்துவ தரிசனம் யாருடையது? வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கி.வா. ஜெகநாதன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கி.வா. ஜெகநாதன். நெக்ஸ்ட்டு. சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணையை மட்டும் நம்மளை கேட்குறாங்க. பகுத்தறிவு கவுராயர், உடுமலை நாராயணகவி, கரெக்டு. ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஓமை கவிஞர் சுரதா. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார், கரெக்டு. புரட்சி கவிஞர் தாராபாரதி, தப்பு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஷின். முடியரசன் இயற்றாத நூல் எது? பூங்கொடி இவரது தான். வீரகாவியம் இவரது தான். காவியப்பாவை இவரது தான். நீலமேகம் தான் இவரது கிடையாது. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஷின். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஷின். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்றவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்றவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஷின்.
கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. தெய்வம் ஒன்று நினைக்க நாம் ஒன்று நினைக்கும் தப்பு. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். தேங்க்யூ.